ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸோட எண்டிங்லையும் அதே நேரத்தில் அல்டிமேட்லி சீரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம பென் வந்து ஒரிஜினல் அல்டிமேட்ரிக்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு அல்டிமேட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்பிடோ வந்து ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு வித்தியாசமான அல்டிமேட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ரெண்டு அல்டிமேட்ரிக்ஸில் எது ரொம்ப பெஸ்ட்டான அல்டிமேட்ரிக்ஸ், எது பவர்ஃபுல்லான அல்டிமேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட்ரி சீரீஸில் யூஸ் பண்ண அல்டிமேட்ரிக்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஏலியன் ஃபோர்ஸ் ரன் ஆகிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா குட் காப்பி பேட் காப்பின்னு ஒரு எபிசோடு வந்துச்சு. இந்த எபிசோடில் நம்ம அல்பிடோ பார்த்தீங்கன்னா நம்ம பென் மாதிரியே ரீகேலிபிரேட்டான ஆம்னிட்ரிக்ஸ் ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா அந்த எபிசோட எண்டிங்கில் நம்ம ஆஸ்மித் பிடிங்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம அல்பிடோ பார்த்துட்டிங்கன்னா பிரிசனில் தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம அல்பிடோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ஆஸ்மித் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய ஆம்னிட்ரிக்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரீகேலிபிரேட்டான ஆம்னிட்ரிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஆம்னி கார்டை வச்சு அடுத்த ஆம்னிட்ரிக்ஸ்க்கான டிசைனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மித் உருவாக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆம்னி கார்டை அங்கேருந்து திருடிட்டு வந்துடுவார். ஸோ திருடிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அல்டிமேட்ரிக்ஸோட டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது வந்து இன்கம்ப்ளீட் ஸ்டேஜில் தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னி கார்டை அதை கூட ஜாயின் பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ரிக்ஸ்ன்ற ஒரு புது டிவைஸை உருவாக்கியிருப்பார். ஸோ இந்த அல்டிமேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அல்பிடோட ஒரு பிளான் அவரால் டிசைன் பண்ணி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்பிடோ வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம கெவின் அப்புறம் வந்து குவென் கிராண்ட்பா மேக்ஸ் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம வில்கேக்ஸ் கூட சேர்ந்துட்டேன். கடைசியில் பென் கூட வந்து தன்னுடைய அல்டிமேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சண்டை போடுவார். கடைசியில் வில்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை ஏமாற்றி அவரே வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருப்பாரு. அண்ட் பென் பார்த்தீங்கன்னா தன்னோட ரீகேலிபிரேட்டான ஆம்னிட்ரிக்ஸை வந்து வெடிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம அல்பிடோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அல்டிமேட்ரிக்ஸ், அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பென்னோட வாய்ஸில் தான் வந்து கோட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் அதையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்பிடோ மிரட்டி அவர்கிட்டேருந்து வந்தீங்கன்னா பென் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அது இன்கம்ப்ளீட் வெர்ஷனாகவும் இருக்கும், ஏகப்பட்ட கிளிச் எல்லாமே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அல்டிமேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா பென் வந்து அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே அல்டிமேட் சீரிஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேகனாக இருக்கக்கூடிய வில்கேக்ஸ் இருப்பார், அவரை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு கம்ப்ளீட்டான ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த அல்டிமேட்ரிக்ஸ் வந்து நம்ம பென்டனோட அல்டிமேட் சீரிஸ்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அல்டிமேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளிச் எல்லாமே இருக்கும். அது முக்கியமான ஒன்று நம்ம பென்னோட உயிருக்கே உழவச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற எபிசோடில் வந்து இந்த அல்டிமேட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அல்டிமேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளிச்சினால் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு பர்சனாலிட்டி கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பென் வந்து தன்னுடைய அல்டிமேட் ஃபார்முக்குள்ளேயே மாட்டிப்பார். கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆம்னிட்ரிக்ஸில் கூடிய அந்த கிளிச்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார். அதே நேரத்தில் நம்ம ஆஸ்மித்தும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அல்டிமேட்ரிக்ஸை வந்து நம்ம பென் ஓவராக யூஸ் பண்ணாருன்னு வச்சுங்க, அந்த டைமில் இந்த அல்டிமேட் இலின்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பென்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்மித் சொல்லியிருப்பாரு. ரொம்ப டேஞ்சரான ஒரு டிவைஸ் இது, இதை கம்ப்ளீட் பண்ணதுனால எப்போ யூஸ் பண்ணாலுமே பென்னுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான ஆம்னிட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அல்டிமேட்ரிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா சில ஏலியன்ஸோட பவரை வந்து எக்ஸ்ட்ரா மாற்றுறதுக்கும் பவரை குறைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா சில கிளிச் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம வேபிக் இருக்கார்ல, ஸோ இந்த வேபிக் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு அல்டிமேட்ரிக்ஸில் இருக்கிற கிளிச்சினால் தான் ரொம்ப வேகமாக ஓடினார் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஜெட்ரேவுக்கும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அது மாதிரி இன்னும் சில ஏலியன்ஸோட வீக்னஸ் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஒரு அல்டிமேட்ரிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ரீகேலிபிரேட்டான ஆம்னிட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணிச்சு. மற்றபடி இந்த ஒரு ரீகேலிபிரேட்டான ஆம்னிட்ரிக்ஸுக்கும் அல்டிமேட்ரிக்ஸுக்கும் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு இன்கம்ப்ளீட் வெர்ஷனு, ஏகப்பட்ட கிளிச்சஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ்லையும் அல்டிமேட் ஏலியன்லையும் காமிக்கப்பட்ட ஒரிஜினல் அல்டிமேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸு. ஸோ அடுத்து வந்து ஆம்னிவர்ஸில் வரக்கூடிய அந்த ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எப்படிப்பட்ட டிவைஸ் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸுக்கும் நம்ம பென்டன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அல்டிமேட்ரிக்ஸுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது பென்டன் யூஸ் பண்ணக்கூடிய அல்டிமேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு ஒயர்லெஸ் டிவைஸ் மாதிரி ஒர்க் ஆகுது. அதனால் கோடான் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய எந்த ஏலியனோட டிஎன்ஏவையும் பென் சூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயர்லெஸ் மூலமாக ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அல்டிமேட்ரிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்னை வந்து ஒரு ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஒரு ஹெல்ப்பை வந்து இந்த ஒரு ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் அதுக்காக முதல்ல நம்மளுடைய அல்பிடோ பார்த்திங்கன்னா அதை டிசைன் பண்ணி உருவாக்கவே இல்லை. சொல்லப்போனால் கோடான் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஏலியன்ஸோட டிஎன்ஏ நம்ம ஆல்பிடோவுக்கு தேவையும் இல்லை.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டனோட அல்டிமேட் ஏலியன் சீரிஸில் வந்து டபுள் ஆர் நத்திங்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கு. இந்த எபிசோடில் நம்ம ஆல்பிடோ பார்த்தீங்கன்னா தன்னை மாதிரியே சில ஏலியன்ஸ்லாம் வந்து பூமியில் சுற்றிட்டு இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் ஆடிஷன் வச்சு அவங்கள வச்சு வந்து பென்டன் பேஸ் பண்ணி ஒரு ஷோ பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிவைஸை உருவாக்கிடுவார். ஸோ அந்த டிவைஸை வச்சு அவர் என்ன பிளான் பண்ணுவார்னா, தன்னுடைய அந்த பென்டன் இன்டென்ஸ் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அது பென்டன் மாதிரியான உருவத்தில் சுற்றிட்டு இருக்கால, அதுலேருந்து தன்னுடைய ட்ரூ ஃபார்முக்கு மாறணும்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை உருவாக்கி அதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா தன்னை வந்து க்யூர் பண்ண ட்ரை பண்ணுவார். இதை தெரியாமல் நம்ம பென் பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்து அவனை மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பென் தேவையில்லாமல் உள்ளே வந்து பிரச்சனை பண்ணி விட்டுருவாரு. ஸோ அதனால் அவருடைய அல்டிமேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்கிற டிஎன்ஏவை பார்த்துட்டிங்கன்னா அந்த கோடன் ஸ்ட்ரீமோட கனெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணி அந்த டிவைஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா நம்ம ஆல்பிடோ இருக்கார்ல, ஸோ அவருக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா டிஎன்ஏவும் சேர்த்து கொடுத்துருச்சு ஏலியன் எக்ஸை தவிர. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஆல்பிடோவுக்கு எந்த ஒரு ஆம்னிட்டிக்ஸுமே இனியே தேவையப்படாது. ஸோ கோடான் ஸ்ட்ரீமோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ஒரு ஏலியனாக மாறணும்னு சொல்லி ஆசைப்பட்டார்னா உடனே மாறிடுவார். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு ஆம்னிட்டிக்ஸோ அல்டிமேட்ரிக்ஸோ தேவை கிடையாது, டக்குனு போல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அவரால் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எவ்வளோ நேரம் தேவைப்பட்டாலும் அந்த ஏலியனோட பவர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேபி அதை வந்து திரும்பி திரும்பி ட்ரை பண்ணார்னா கிட்டத்தட்ட நம்ம கெவின் லெமன் எப்படி வந்து கிளாசிக் சீரிஸில் வந்து எல்லா ஏலியன்ஸும் இந்த கலவையாக மாறுவார்ல, அந்த மாதிரி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அல்டிமேட்ரிக்ஸே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்பிடோ வந்து ரீக்ரியேட் பண்ணுவார். ஸோ இப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுனால அவர் மாறக்கூடிய அந்த ஏலியன்ஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை அவரால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ரேத்தாக மாறுறாருன்னு வச்சுங்க, ஸோ எவ்வளோ நேரம் வேணாலும் அவரால் ரேத்தாகவே இருக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆம்னிட்டிக்ஸ் அந்த அல்டிமேட்ரிக்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு தான் அதை வந்து உருவாக்குனார். ஸோ அது கூடவே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஃபீச்சரையும் ஆட் பண்ணார். அதுதான் பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஃபார்ம்ஸு. ஸோ அல்டிமேட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்பிடோவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் பேசிக்காக இருக்கிற ஏலியன்ஸோட அல்டிமேட் ஃபார்ம்ஸில் இருக்கிற ஏலியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஆல்பிடோ இன்னுமே நம்புறாரு. ஸோ நான் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏலியன் ஃபார்ம்ஸ் தான் தனக்கு தேவைன்னு சொல்லிட்டு வேணும்னு இந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸை கொண்டு போயிட்டு இந்த எல்லா விதமான அல்டிமேட்ரிக்ஸ்லேயும் வந்து அவர் ஆட் பண்ணார். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஆல்பிடோவெலாம் பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட் ஃபார்ம்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காத நிறைய ஏலியன்ஸோட அல்டிமேட் ஃபார்ம் அன்லாக் பண்ணார். எக்ஸாம்பிளுக்கு ராத்து, கிரே மேட்ரு, அப்புறம் வந்து நம்மளுடைய கிராவட்டாக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆக்டிக்வானா, இந்த மாதிரி ஏலியன்ஸோட அல்டிமேட் ஃபார்ம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது கூடவே ஏற்கனவே யூஸ் பண்ண ஏலியன்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிடோவோட ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெபிலைசர் மட்டும்தானே தவிர அல்டிமேட் ஃபார்முக்கு அவரை மாறத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டேரெக்டாக நம்ம கோடான் ஸ்ட்ரீமோட கனெக்ஷனில் இருக்கிற ஒரு ஒயர்லெஸ் டிவைஸ் கிடையாது. சொல்லப்போனால் நம்ம ஆல்பிடோவுக்கு அந்த கோடான் ஸ்ட்ரீம் மாதிரியான ஒரு டிவைஸ், ஐ மீன் அங்கேருந்து ஒரு டிஎன்ஏ வரணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. அவர் எப்போ நினச்சாலும் ஒரு ஏலியனாக மாற முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையுமே நான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஒரு பக்கம் வந்து ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் நம்ம பென்டன் யூஸ் பண்ணக்கூடிய அல்டிமேட்ரிக்ஸு. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பென்டன் யூஸ் பண்ணிட்டு இருந்தார்ல, அதுதான் வந்து பெஸ்ட்டான ஒரு அல்டிமேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு அல்டிமேட்ரிக்ஸை வந்து நம்ம பென் மாதிரியான ஒரு ஹியூமன் யூஸ் பண்ணும்போது கூட பார்த்துட்டிங்கன்னா ஒயர்லெஸ் டிவைஸாக ஒர்க் பண்ணி பென் மாதிரியான ஒரு கேரக்டரை ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த பக்கம் நம்ம ஆல்பிடோ உருவாக்கியிருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெபிலைசர் மட்டும்தான். அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை அடுத்த எவல்யூஷனுக்கு கொண்டு போக முடியும், அதை அல்டிமேட் ஃபார்மை ரீச் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு பவருங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனால் இதில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஆல்பிடோ மாதிரியான ஒரு பவர் ரீச் பண்ணும். ஸோ ஆல்பிடோக்கு பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஏலியன்ஸோட டிஎன்ஏவும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஒரு ஏலியனோட டிஎன்ஏவை ஆட் பண்ணவும் முடியாது. ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய பென்டன் யூஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிஎன்ஏ வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய பென்டனோட ஆம்னிட்டிக்ஸில் தான் இருக்குது, ஐ மீன் அல்டிமேட்ரிக்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ்னு சொல்லிட்டு நம்ம அல்டிமேட்ரிக்ஸை சொல்லலாம். ஆனால் இந்த பக்கம் ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸும் சாதாரண ஒரு டிவைஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட்டட் அல்டிமேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு அல்டிமேட்ரிக்ஸ் தான் சொல்லுவாங்க அதிகம். ஆனால் நம்மளுடைய பென்டன் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப மொக்கையாலாம் இருக்காது. ஒரிஜினல் அல்டிமேட்ரிக்ஸை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணும். ஸோ நம்ம ஆல்பிடோவாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாத வரைக்கும் இந்த அல்டிமேட்ரிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். கிட்டத்தட்ட நம்ம அல்டிமேட் பென் பார்த்தீங்கன்னா ரீகாலிபிரேட்டட் ஆம்னிட்டிக்ஸ் மாதிரி வந்து ஒரு அல்டிமேட்ரிக்ஸை வச்சிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அல்டிமேட் பென் தான் வந்து அந்த பவர் யூஸ் பண்ணி தன்னோட உருவத்திலேயே ஏலியன்ஸோட பவரை யூஸ் பண்ணுவார்ல. ஸோ அவருடைய அல்டிமேட்ரிக்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட இதுவும் பவர்ஃபுல் தான்.
ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதால் வந்து ஆல்ரெடி ஏலியன்ஸோட பவர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும், அவங்கள அல்டிமேட் ஃபார்முக்கு கூட்டு போக முடியும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பென்டன் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஹியூமனை கூட வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டி போக முடியும். ஆனால் ஏகப்பட்ட கிளிச் எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணுறவங்களோட உயிருக்கே உழ வைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான டிவைஸாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அல்டிமேட்ரிக்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டான அல்டிமேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பென்டன் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான அல்டிமேட்ரிக்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதில் வந்து ஏகப்பட்ட ஏலியன்ஸோட டிஎன்ஏவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நம்மளுடைய அல்பிடோ உருவாக்குனதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த வீடியோவில் பிடிச்சி நான் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.